ஏற்கனவே இங்கே டூப்ளிகேட் சரக்கு பட்டை சப்பி பந்துன்னு ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் இது வேற. இந்த விஜயமட்டன் சார் சொன்ன மாதிரியே இந்த 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா இது எல்லாத்தையும் தடை சொல்கிறதுக்கு பின்னால் இந்த ஐடியா கொடுத்தாங்க போல் இருக்கு. அவங்களும் பழைய வண்ணாரப்பட்டதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு சரளமாக சென்னை தமிழ் பேசுகிற ஆங்கரை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு நெல்லை தமிழ் பேசி நான் வெளியே வந்தனோ அதே மாதிரி சென்னை தமிழ் பேசி அடுத்த படத்தில் ஹீரோயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோடு பின்னால் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலவரம் காத்திருந்தால் 2000 ரூபா நோட்டு தான் கிடைக்கும். ரொம்ப நேரம் பேங்க் வாசலில் காத்து கிடந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு லேட் ஆகிருக்கும் இல்லையா. நண்பர் பிரஜன் அவர்கள் இன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு என்னுடைய படம் வந்து இசை வெளியீட்டு விழா. பிரஜன் அவர்கள் சன் தொலைக்காட்சியில் இருந்தே அவர் எனக்கு தெரியும். இப்போ அவர் கூட ஒரு படம் நடிக்கும்போது ரொம்ப நல்ல நடிகராக அவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்துக்கு வரும்போது முதல் நாள் காட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டம். இந்த தியேட்டர் உள்ளே வர முடியல. இங்கே பார்த்தா சேர காணோம். கழுத்தில் யாரோ கர்ச்சி போட்டு வச்சுருந்தாங்க. நைஸாக நகர்த்திட்டு அப்படியே உட்காந்தேன். ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கே இவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். பாடல்களில் பார்த்தேன் நண்பர் பிரஜன் அவர்கள் ஒரு சாயலில் தயவுசெய்து யாரெல்லாம் கபகபெல்லாம் சிரிக்கக்கூடாது சரியா. ஆரம்ப கால படத்தில் விஜய் சேதுபதி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். இப்போ தானே கைத்தட்டணும். அதனால் ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள நல்ல திறமையான ஒரு நடிகர் பிரஜன் அவர்கள். அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சகோதரர் ரிச்சர்ட் அவர்களும் சரி, இன்னும் அதில் நடித்த எல்லா கலைஞர்களுக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டாக, அதாவது விசிட்டிங் கார்டெலாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக பழைய வண்ணாரப்பேட்டையினுடைய 100வது நாள் வெற்றி விழாவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு படத்தை இயக்கியதுக்கப்புறம் அதனோட விநியோகஸ்தம் எவ்வளவு அதாவது கஷ்டங்கிறத ஒரு படம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இனி மறுபடியும் நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விநியோகஸ்தம்ங்கிற இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகத்தில் இருந்தேன். அதற்கு ஒரு நல்ல நண்பர் இளையரசன் அமைஞ்சார். நாங்கள் 2 பேருமே இணைந்து இன்றைக்கி அனாமிகா பிக்சர்ஸுங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். இந்த தருணத்தில் மோகனுக்கும் மோகனோட குழுவுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு பிரகாஷ் அவர்கள், சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வாழ்த்துக்கள் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த பேனர் ஆக்சுவலாக துவங்கியிருக்குன்னா அது உங்களால் தான். ஸோ உங்களுக்கு நாங்கள் முதற்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ மிஸ்டர் பிரகாஷ் அண்ட் ஃபேமிலி. இந்த படத்தை எங்களை நம்பி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம். பழைய வண்ணாரப்பேட்டை 2ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு வெளியிடப்படும். பல பெரிய படங்கள் வரதாக கேள்வி இருந்தாலும் இந்த குட்டி அணிலும் கூடவே ஓட ஒரு வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். அதற்கு மக்களாகிய உங்களோட ஆதரவும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு முக்கியமாக தேவை. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் த்ரூ அவுட் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண போட 2 படங்கள் நாங்கள் லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த படம் எங்களது மோ என்கிற ஒரு படம். அதற்கு பிறகு ஆந்திரா மெஸ்ங்கிற இன்னொரு படம். ஆந்திரா மெஸ்ஸின் தயாரிப்பாளர் இயக்குனர் அவங்களால் உள்ளே வர முடியல, அவங்க வெளியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அனாமிகா பிக்சர்ஸ் இது நல்ல படங்களுக்கான ஒரு பேனராக அமையணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அது உங்களை மாதிரி திறமையான இயக்குனர்கள் நீங்கள் எங்களை ஆதரித்தா, திறமையான நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எங்களை ஆதரித்தால்
நிச்சயமாக எங்களோட கனவு உங்களோட கனவும் சேர்ந்து பழிக்கிற மாதிரி நாங்கள் உழைக்க தயார். ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் ரொம்ப தெளிவாக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் இனி எடுக்க போகிற படங்களுக்கும் சொல்ல விரும்புகிறோம். எங்ககிட்ட கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒளிவு மறைவும் இல்லாத உண்மையான கணக்குகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போங்கிறது இந்த தருணத்தில் ரொம்ப தாழ்மையாக உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பமாக வைக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தின் இயக்குனர் மோகன் அவர்களுக்கும், கதாநாயகன் பிரஜன் ரிச்சர்ட் அவர்களுக்கும், ஜானி மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், செல்வம் சார், நிஷாந்த், சுஜாதா மேடம், எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ வெரி மச். வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்த வருஷம் உங்களை வந்து நாங்கள் படங்களோடு சந்திப்போம். தேங்க்யூ. இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. படத்தின் தலைப்பு பழைய வண்ணாரப்பேட்டை. நான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது பழைய வண்ணாரப்பேட்டை. நான் படித்தது சஞ்சராங்கல் திரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், அப்புறம் கேசி சங்கல் நடார் உயர்நிலைப்பள்ளி, அப்புறம் புதுமுக வகுப்பு சார் தியாகராய காலேஜ். இதெல்லாம் பழைய வண்ணாரப்பேட்டை தான். ஆகவே அன்றைய அன்றளந்த மலராக பழைய நினைவலைகளில் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது நான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததும், நான் எங்கெங்கு ஓடி விளையாடினேனோ, எந்த கடற்கரையில் மீன் வாங்கி கொண்டு வந்தேனோ, இதெல்லாம் அத்தனை வித்தகர்கிட்டையும் அடிமட்டத்திலிருந்து அனைவரோடு பழகியவன், எல்லா வகையிலையும் பயின்றவன். ஆகவே வரவேற்புரை நல்கிய போது சொன்னார்கள், நாங்கள் இத்துணை வியாபாரத்தில் நாங்கள் தேர்ந்தவர்கள் என்று. நானும் பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்ததால், நீங்களும் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறதால், ஆகவே நான் வென்றது காட்டிலும் நீங்கள் மேலான வெற்றி அடைவீர்கள். அதாவது அடித்தளம் என்பது வியாபாரத்தில் விநியோகத்துறை கண்டிப்பாக தேவை. நான் விநியோகஸ்தராகத்தான் அடியெடுத்து வைத்தேன். பிறகுதான் தயாரிப்பாளரானேன். பல்வேறு திரையுலகில் பண்ண வேண்டிய பணிகளெல்லாம் செய்திருக்கிறேன். ஆகவே ஒரு வருடமாக விநியோகத்துறையில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உயரிய கலைப்படைப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே வியாபார நோக்கில் அத்துணை சிறப்பம்சங்களும் ஒரு சுந்தர கலவையாகத்தான் இந்த முன்னோட்டம் அமைந்திருக்கிறது. பாடல் காட்சிகள் அத்தனையும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே பட்டி தொட்டி இயங்கும் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் இருக்க மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முதல் காரணம், டான்ஸ் மாஸ்டராக இருந்த என்ன ஈசன் சுஜாதாவாக மாற்றிய சசிகுமார் சாருக்கும், சமுத்திரகனி சாருக்கும், தினேஷ் மாஸ்டருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் உங்கள் சப்போர்ட். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றை நான் நினைக்கல, அது நிஜமாகவே ஒரு மேல் கண் கலங்கி அப்படி பாட முடியுமான்றது வேல்முருகன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஜானி மாஸ்டர் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வெளியூர் படங்களுக்கு போகிறப்போ ஹீரோவை விட நோட்டிசபிளாக இருக்கிற 2 கேரக்டர்ஸ் ஜானி அண்ட் நோபல். ஸோ அவங்க 2 பேரும் கேட்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அவங்க பேர் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு. ஸோ எப்போவோ கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். ஜானியெல்லாம் எக்ஸலண்ட் டான்ஸர் அண்ட் டெக்னீஷியன். ஸோ அவர் இந்த படத்து மூலமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அண்ட் தென் பிரஜின் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெள்ளையாக இருக்கிறவங்கள விட மூக்கும் முடியுமா மாநிறமாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி எனக்கும் பிடிக்கும் பிரஜின். ஸோ திறமைசாலி கண்டிப்பாக. தாமிரா சார் சொன்னார், நடிகர் காத்திருப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு. ஸோ ஈவன் நானும் ஒரு 25 இயர்ஸாக டான்ஸ் மாஸ்டராக காத்திருந்தேன். ஈசன் படம் மூலமாக எனக்கு நடிகையான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் பல படங்கள் நடிச்சிட்ருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சினிமா என்றைக்குமே கைவிடாது. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். என்றைக்கா ஒரு நாள் நம்மளை அது புஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும் இந்த இடத்துக்கு. அண்ட் அனாமிகா பிக்சர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், டைரக்டர் சுபின்ஜி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆட தான் தெரியும், ரொம்ப பேச வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப காலமாக வெயிட் பண்ணியிருந்து
ரிலீஸ் ஆக போகிற படம் இது. ஸோ எவ்வளோ டிலே இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே, எனக்கும் படத்தை வாங்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல படமாக அமையும். நன்றி. மேடையில் எல்லாம் வந்து சீனியர் எல்லாமே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மோகன் சாருக்கு, ஜூபின் சாருக்கு மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம், அது மாதிரி எல்லாம் முதல்ல அடி எடுத்து வச்சு உழைச்சிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனாமிகா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து படம் டிலே ஆனது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் படம் வெற்றி படமாக தான் முடியும். ஏன்னா அந்த ரிச்சர்ட் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒருத்தர் வந்து அவங்க வேலையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. மோகன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். மோகன் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணிட்டேங்க. ஜூபின்ஜி, அப்புறம் கேமராமேன் ஃபரூக், ரிச்சர்ட் சார், பிரஜன், நிஷாந்த் எல்லாமே குட் ஹார்ட் ஒர்க் இன் திஸ். ப்ரொடியூசர் பிரகாஷ் சார் அண்ட் நவ் விஜய் சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிக பெரிய படமாக தான் வரும். கண்டிப்பாக வரும் இருளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து பாலியா வண்ணாரப்பேட்டை, எங்கள் வாழ்க்கையே அதுதான். ஸோ வண்ணாரப்பேட்டை இஸ் ஆல்வேஸ் வண்ணாரப்பேட்டை. தேங்க்யூ. நான் நிறைய பேச விரும்பலை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் இது படம் ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு போதுன்ற நிலைமையில் இருந்தோம். ஆனால் இது ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆக போகிறதுக்கு பெரிய காரணம் இளையா சார் அண்ட் விஜயாதிரி சார் பெருசாக பண்ணுறாங்க இந்த படத்தை. இதை விட எங்களுக்கு வேறு சந்தோஷம் இல்லை. ஸோ வெற்றி விழாவில் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து 500,000 rupees நோட்டை ஒழிக்க ஐடியா கொடுத்து நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துங்க, கவனமாக இருங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிரஜினை வந்து நான் ரொம்ப நாளாக நாங்கள் இது சம்மந்தமாக பேசிகிட்டே இருக்கோம். அவர் எவ்வளோ தூரம் இதெல்லாம் தூக்கிட்டு எங்கெல்லாம் போயிட்டு இருந்தாருன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி இது ரிலீஸ் ஸ்டேஜ் வந்தது வந்து உண்மையிலேயே பிரஜினுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் பிரஜின். அனாமிகா பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ வேணால் தெலுங்குக்கு வாப்பா, நான் தமிழ் படம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு. இங்கே தாண்டா ஒரு படம் வந்து ஓடினாலும் ப்ரொடியூசருக்கு காசு வர மாட்டேங்குது. அது எப்படின்னே புரியலடா. படம் நல்லா ஓடிச்சு சார், ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ் சார் அப்படிங்கிறாங்க அப்படின்னாரு. இவங்களோட அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் பற்றி சும்மா விஜய் அதிராஜ் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு ஆப் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷோ ஆரம்பிச்சதுன்னா எத்தனை சீட் ஃபில்லாக இருக்குது, அதில் எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நமக்கு எவ்வளோ பேசணும் க்ளீனாக எல்லாமே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு 1/2 hour ஷோ ஆரம்பிச்சு ஒரு 1/2 hour எல்லாருக்குமே ரீச் ஆகிடுனாரு. அந்த டிரான்ஸ்பரன்சி தான் இப்போ தேவைப்படுது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தொழிலுக்கு. ஸோ அது இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வெல்கம். அடுத்து மோகன். 21 hours எந்த கேஸாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படமும் வந்து 21 hours நடக்கிற ஒரு படம் தான் கேள்விப்பட்டேன். புது டைரக்டர் நல்ல விஷயத்தை எடுத்திருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உன்னத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கமில்ல, கண்ணு ரெண்டும் கலங்குதடி, உறவுக்கு கை கொடுடி. உன்னத்தான் நினைக்கையில ராத்திரி தூக்கமில்ல, கண்ணு ரெண்டும் கலங்குதடி, உறவுக்கு கை கொடுடி. தினசரி ராத்திரியில் சில மணி நேரம், தினசரி ராத்திரியில். ஆனால் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ப்பா. இது பாரு 500 எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, ஸ்ட்ராங்காக. மழையில் நினைஞ்சா நனையும் போயில, சாயம் போச்ச மாதிரி டூப்ளிகேட் நோட்டு மாதிரி இருக்குது, சினிமா நோட்டு மாதிரி இருக்குது. March 31 வரைக்கும் இந்த புதிய நோட்டை கொண்டு வர போகிறோம். இது செல்லாதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி பண்ணோம். அதாவது 5 நாளில் டோட்டல் கலெக்ட் சினிமா ஏன் போவாங்க, யார்கிட்ட நோட் இருக்குது. சினிமா பாதிச்சிருக்கு, டிசிஆர் ஃபுல்லாக போச்சு, கலெக்ஷன் போச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எடுத்து லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாரு. அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். எவனா 1000 கோடி 5000 கோடி லட்சம் கோடி வச்சுருக்கவன்லாம் டாலரில் மாற்றி வச்சுருக்கான். அவன் எவனா வந்து க்யூவில் நிற்கிறானா?